Hey!
விளக்கமா சொன்னா தெரியும். இன்னும் விளக்கமா சொல்லுங்க. என் பெயர் சொன்னா தெரியும். என் நாடு நாடு. என் தந்தையானவர். என் பெருமை பெருமை தெரியுமா? விளக்கமா தெரிவித்தா தெரியுங்க. விளக்கமா தெரிவித்தால் தெரியும் புரியும். இதுவோ என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு ஐயா? அங்கு தேசம் அங்க தேசம் என்று இருக்கலாம். அங்கு தேசம் அங்க தேசம். இந்த நாட்டின் பெயர் அங்கு தேசம் அல்லது அங்க தேசம். என் தந்தையான பெயர் பேர் என்னங்க? என்ன தெரியுமா? என்ன ஐயா? ஆதித்தன் ஆதித்தன் அருணன் அருணன் அரிமகன் அரிமகன் ஐயர் ஐயன் ஹராரி ஹராரி அரிதியர் அரியன் நாயர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 காலங்க. என்னவா ஆமா ஆமா எனக்கு பிடிச்ச கிழமை ஞாயிற்றுக்கிழமை தாங்க. அப்படின்னாவா? ஒரு வாரத்திலே 7 நாட்கள் வருகிறது. நான் 7 நாள் வருதுங்க. ஒரு வாரத்திலே 30 நாட்கள் வருகிறது. 30 நாளுங்க. ஆனா வாரத்தில் 7 நாள் என்றால் அதை போல 7 கிழமை வரும். 7 கிழமை வருங்க. அதிலே நீ சொல்வது ஞாயிறு. எனக்கு பிடிச்ச ஞாயிற்றுக்கிழமை தாங்க. அது என்னப்பா? ஞாயிற்றுக்கிழமை தான். ஏம்பா நானும் எங்க மாமா சித்தால பார்த்து மாமா ஓடுவோம். இந்த லாரி போட்டு லாரி போட்டு இடம் மகாராஜா ஐயா எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப 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 பிடிக்கும். அதுனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் முடியும். ஞாயிற்றுக்கிழமை நானும் சித்தால பார்த்து மாமா ஓடுவோம். அதுனா தனியா போக மாட்டேனா? எங்க மாமாங்க அடாடாடாடா 2 பேரும் இணைய பிரிய மாட்டோம். நடுவழி ஏஜால் என்று ஒரு துணைவரா அவர் வருவாரா? துணையா வருவாரு. சரி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஓய் நேரா பஜாருக்கு போவாங்க. வாலாஜாபாத்துக்கு வாலாஜாபாத் போய் என்ன செய்யுங்க? ஆட்டுக்கறி கோழிக்கறி கூட வந்து 2 கிலோ பன்னிக்கறிங்க. அவசாரமே ஆதார பெரிய ஏன்னா அதான் விலை அதிகம். ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் வாங்கினா விலை கம்மி. பன்னிக்கறி வாங்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு சுட வச்சு சாப்பிடுவோம். எங்களுக்கு பிடிச்சதான் இல்ல உனக்கு பிடித்த மாமிசத்தை நான் சொன்னேன். அதான் ஞாயிற்றுக்கிழமை என் தந்தை பெயரிலே ஒரு பெயர் நாயர். நாயர் அதை விட்டு நடனா நாத்தி அம்மா ரொம்ப பிடிக்கும். வாஜபாத்துக்கு போவேன். இதை வாங்கிடுவேன் அதை வாங்கிடுவேன். ஐயா ஒரு வாரத்திலே 7 நாட்கள் வருகிறது. 7 நாட்கள் 7 கிழமை வருகிறது. 7 கிழமை 7 கிழமைனா ஏதோ சாதாரணமா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதுக்கலாம். தெரியாதுங்க. சொல்லுவாங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. ஒரு கிழமைக்கும் ஒரு மகத்துவம். ஆமா சரிங்க. திங்கட்கிழமை எடுத்தா சிவனுக்கு உகந்த நாள். சிவபெருமானுக்கு உகந்த நாள். திங்கட்கிழமை சிவபெருமான் துதிக்கணும். செவ்வாய்க்கிழமை எடுத்தால் முருகப்பெருமான் உகந்த நாள். முருகப்பெருமானை துதிக்க நாள். முருகப்பெருமானுக்கு ஆமாங்க. புதன்கிழமை வந்து லட்சுமியும் கும்பிடலாம், ஆரியம்மனும் கும்பிடலாம். அப்படி வந்து உகந்த நாள் லட்சுமி பிறந்த நாள் தான் சொல்லுவாங்க. புதன்கிழமை லட்சுமி பிறந்த நாள் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி அதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு உகந்த நாள். குரு பகவானுக்கு 9 நவகிரகம் இருக்குது. ஆமாம். அதுல யாருன்னா குரு பகவான் தான். குரு பகவான் அவருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்று மாரியம்மனுக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை மாரியம்மனுக்கு உகந்த நாள். மகாலட்சுமிக்கு நாம பக்தியோடு இருந்து பூஜை செய்தா மகாலட்சுமி வந்து நமக்கு வந்து விருதனை செய்வான்னு ஒரு பெரிய சொல்லியிருக்காங்க. பெரியவாள் வாக்கு. வெள்ளிக்கிழமை போச்சுங்க. சனிக்கிழமை எம்பெருமான் ஏழுமலையான் ஸ்ரீமன் நாராயணன் மூர்த்தி அவருக்கு உகந்த நாள். சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்ன ஏன் சொன்ன? ஏங்க என் தந்தை பெயர் ஒரு பெயர் சூரியன். உங்க தந்தையோட ஞாபகத்திலே ஒரு பெயர் தானபானம் முடித்து ஒரு மனதாக இன்று கிழக்கு செய்யாத அதாவது ஆமாங்க தந்தையானவர் உதயமாகிற பொழுது
இப்படி இரு விழிகளாக ஆமாங்க அதாவது திறந்த வண்ணமா இரு கரத்தை திறந்த வண்ணமா மனதை வெளிப்பட உள்ளத்தோடு நாம அவரை பார்த்து வணங்கினா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் கைகூடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சொல்றீங்க. அப்படிப்பட்ட நாயரு இருளாகற்றோர் செங்கதிரவன் அறிவில்லாதவன் புத்தி கேட்டவன். யார் எனக்கு புத்தி இல்லையா? இல்ல பெரியவங்க சொல்லுவாங்க புத்தி இல்லையா? பெரியவங்க சொல்லுவாங்க அது அறிவில்லாதவன் புத்தி கேட்டவன் அப்படின்னு. அறிவு என்றால் நீங்க நம்ம பக்கம் பாலா இருப்போது அப்புறம் சாவா போதுன்றாங்க. சொல்லலாம் தெற்க போனா அறிவுதான் போது. அறிவு வருது அறிவு என்று சொல்லக்கூடியது அது ஒரு நதியும் சொல்லலாம். அதிலே அந்த நீரிலே சூரிய பகவான் உருவம் தெரிவதனால் அறிவில் ஆதவன் என்று ஒரு பெயர். அறிவிலாதவன் சூரியநாராயணன் சூரியமூர்த்தி செங்கதிரவன் சூரியன் 31 பெயரை வகித்த தந்தையானவர் சூரிய பகவான். அப்படி சூரிய பகவானுக்கு மகனாக பிறந்து என் பெயரோ என் நாடானது அங்கராஜம். என் தந்தையானவர் சூரிய பகவான். என் பெயர் கர்ண மகாராஜா. என்ன பற்றி எனக்கு தெரிய வேண்டும். கோபத்தோடு வருகிறேன். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அடுத்ததை காட்டுமா பளிங்கம் போல் நெஞ்சம். அடுத்ததை காட்டுமா கடுகளவு முகம். ஒரு முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறாங்களா? கோபமா இருக்கிறாங்களா? அப்ப என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா தன் முகத்தை தான் பார்க்க முடியுமா? முடியாதுங்க. எப்படி பார்க்க முடியும்? எப்படிங்க? பளிங்கம் போன்ற கண்ணாடியை கொண்டு வந்து வைத்து அது முன்னாடி நாம் என்று பார்த்தோமானால் தனக்கு தானே பார்க்கலாம். நமது முகம் நமக்கு தெரியுங்க.
தனக்கு தானே பார்க்கணும். அப்பதான் கண்ணாடி முன்னாடி நின்றாதான் தனக்கு தானே தெரியும். தனக்கு தானே தான் முகம் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியும். தெரியுங்க. இல்ல பிறகு சொன்னாதான் எப்படி இருக்கோம், எப்படி ஆடை கொடுத்துருக்கோம், எப்படி முகம் இருக்கு பிறகு சொன்னாதான் தெரியும். தெரியும். அதே மாதிரி என் முகத்தை பார்த்து ஏனையா இவ்வளவு கோபத்தை வருகிறீர்கள் கேட்டீங்களா? ஆமாங்க. ஏன் இந்த கோபம்? ஏன் இந்த கோபம்? யாரா இந்த கோபம்? ஏன் எனக்கு ஒரு எதிராளி இருக்கின்றான். யார் எதிராளி? சத்ராதி இருக்கின்றான். விரோதி பகையாளி யார்? சத்ராதி விரோதி பகையாளி எல்லாமே ஒண்ணுதாங்க. சத்ராதி விரோதி பகையாளி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா சதியார ஒருத்தர் இருக்கான். அது யாருங்க? சதியார யாரு? சதியார் யாரு தெரியுமா? சொன்னா தெரியுங்க. தெரியாது. சத்ராதி தெரியாது. பொதுவா விரோதி விரோதிக்காரன்டா. அவன் சண்டைக்காரன்டா. அவன் சண்டைக்காரன்டா அப்படின்னு தான் தெரியும் சொல்லுவாங்க. அது இலக்கிய வார்த்தையில பகையாளி எதிராளி சத்ராதி. அப்பேற்பட்ட எதிராளி யார் ஐயா? எனக்கு வரக்கூடிய எதிராளி யாரு? பர்குடன் அர்ஜுனன் 16 பெயரை வகித்த அந்த அர்ஜுனை கொல்லு போட்டு உங்களை கோபத்தோடு வருகிறேன். அவன் தான் சத்ராதி. சதிகாரனா தெரியுமா? நல்லா ஒரு மனுஷனா பிறந்துக்கிறேன். சதிகாரனா தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுவாங்க பெரியவங்க. கூட இருந்தே கொல்லுமா வியாதி. கூட இருந்தே குழி பறிப்பான்பா. குழி பறிக்கிறான். கூட இருந்தே குழி வெட்டுவான்பா. கூட இருந்தே பழம் வெட்டுவான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு விளக்கு. என்ன விளக்குங்க? சதிகாரனா மோசக்காரன் நம்பிக்கை துரோகி. துரோகத்துல எத்தனையோ துரோகம் இருக்கு. மனுஷனா பிறந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் இருக்கக்கூடாது. பெரிய பாவம். அவருடைய சன்னதிக்கே பாவம். நம்புறோம். நானும் வாங்க சொல்றேன். வரம்பா சொல்றேன். ஆனா நீ வேற எங்கன்னா போயிட்டுனா என்ன பண்ணுது? அது என்ன அர்த்தம்? நம்பிக்கை துரோகம். ஒருவர் தான் நம்புறாங்கன்னா நம்மால இருந்த உதவியோ நம்மால இருந்த அவருக்கு ஒரு துணையோ நம்ம வரணும்னு எதிர்பார்க்கணும். போனோம். அதுதான் நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணக்கூடாது. நம்பிக்கை துரோகம் இருக்கக்கூடாது. பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பொதுவான கருத்து. உனக்கும் சரி, அது எனக்கும் சரி. ஆமா. அப்படி சதிகாரன் சண்டாளன் துரோகி யாரு? அந்த கண்ணன். அதாவது அர்ஜுனுக்கு ரணசாரி வரப்பட்ட யாரு? அந்த கண்ணன். அந்த பரந்தாமன். அந்த கிருஷ்ணன். அவன் தான் சதிகாரன். தெரியுங்க? சத்ராதி அர்குணன் சதிகாரன் கண்ணன். ஆமா. ஆனால் என் நாடு அங்கதேசம் ராஜா எதிராளி அர்ஜுனா பெருமான். தெரிஞ்சுக்கணுங்க. வேற என்ன பத்தி என்ன தெரியணும்? இருந்தாலும் எப்போதுமே கோபமா தான் இருப்பீங்களா? குடும்பத்துல ஈடுபாடு இல்லையா? அப்படியா? நல்ல ஒண்ணா குணத்தன்மை சொல்றேன். குணத்தன்மையா? தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப சொன்னது உனக்கு தெரியல, புரியலையா? இன்னும் விளக்கமா சொல்லுங்க. சதா காலமும் எப்பவுமே கோபமா இருப்பீங்களா? எதிராளியை கொல்ல வேண்டும், வெல்ல வேண்டும் என்று கோபங்களத்தோடு இருப்பீர்களா? இல்லற வாழ்க்கை ஈடுபாடு இல்லையா? என்பது மக்களோடு கூடி வாழ இல்லையா? ஒரு சந்தேகம். நான் கேட்கறது எப்பவுமே அந்த கோபம் தான் தெரியும். சில பேர் எப்பவுமே கோபமா தான் இருப்பாங்க. சில பேர் பொறுமையா இருப்பாங்க. ஆமா. ஆனா பொறுமை கடலிலும் பெரியது சொல்லிருக்காங்க. ஆமாங்க. ஆனா இப்ப கோபம் எப்ப இருப்பீங்களா? பொறுமை என்பது இருக்காதா? பொறுமையா இல்லையா? கேட்ட விடம் என்பது இருக்காதான்னு கேக்குறேங்க. நீ கேட்டா சொல்லணும். ஆமா. உரைக்கிறேன்.
எப்படி மகாராஜா ஆமாங்க உங்க குணத்தன்மை நான் கேட்டேன் தெரிஞ்சுக்கணுங்க அதை நான் சொல்லணும் சைலண்ட் உலகத்திலே தானங்கள் எத்தனை உள்ளது 32 தானங்க 32 தானத்தை யார் ஒருவர் செவ்வன செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய நான்காவது சில பேர் தெரியாதுங்க முத்தி மோட்சம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாதான் சில பேர் தெரியுங்க அந்த முத்தி மோட்சம் கிடைக்குமா ஆமா ஆனா நீர் பொருந்திய இந்த தினத்திலே இந்த இரவிலே இந்த இடத்திலே எதை முன்னிட்டு நாடகம் தெரியுமா எதை முன்னிட்டு ஐயா சில பேருக்கு தெரியும் பல பேர் தெரியாதுங்க நெய்யாடியாக்க கிராமத்திலே சீர சிறப்போடு வாழ்ந்து வந்தவர் யார் ஐயா அருமை ஐயா எம்பெருமான் வரை கொண்ட பெருமாள் ஐயா பகவான் வந்து 10 அவதாரம் கொண்டவர் அது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிப்பட்ட பெருமாள் ஐயா அவர்கள் பெருமையோடு பிறந்து அருமையோடு வளர்ந்து மக்களுக்கு அன்பை பாராட்டி வாழ்ந்து வந்தாருங்க ஏதோ தேவ நலியால் சிவலோகபதி அடைந்து விட்டாருங்க முதல்ல யமன் பதவி இரண்டாவது சிவலோகபதி மூன்றாவது வைகுந்தபதி ஒரு மனுஷன் வைகுந்த பதவிங்க அது மூன்றாவது முதல்ல உயிர் விட்டு பாடி யமன் பதவி போயிடுறார் யமன் பதவி அந்த உயிர் எங்க போகுது யமன் கிட்ட போயிட்டுங்க அடுத்தது இப்ப சிவலோகபதி இருக்காரு அடுத்தது வைகுந்த பதவி போனாலும் முத்தி மோட்சம் சொல்லுவாங்க முத்தி மோட்சம் அப்படி அந்த முத்தி மோட்சம் நாடகத்தை அவர் பெற்ற பெண்டு பிள்ளைகள் உற்றார்கள் இந்த நாடகத்தை வைத்தோமானால் என்ன நாடகம் கருணை நிறைந்த கர்ணன் மோட்சம் ஆமாங்க மோட்சம் என்பது உலகத்தில் எத்தனை மோட்சம் மூன்று மோட்சம் என்ன மகாபாரதம் எடுத்தால் இந்த கர்ணன் மோட்சம் ராமாயணம் எடுத்தால் வாலியின் மோட்சம் புராணம் எடுத்தால் ஜலேந்திர மோட்சம் 3 மோட்சங்கள் உள்ளன இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட 3 மோட்சத்திலே இந்த மகாபாரதத்தில் சிறந்த நாடக கர்ணன் மோட்ச நாடகம் வைத்தோமானால் கர்ணன் ஆண்ட பிறகு கண்ணபிரான் கருட தரிசனம் கொடுத்து காட்சியளித்து எப்படி மோட்ச பலன் ஏற்றுக்கொள்வாரோ போய் இந்நாடகத்தை வைத்தோமானால் நமது தந்தையும் சொர்க்கம் சேருவார் மோட்சவாதி அடைவார் என்று இந்நாடகத்தை வைத்திருக்கிறார். அவர் இந்த பெண்டு பிள்ளை உட்டார் ஒரு பந்தம் என்ன ஆனா வந்திருக்கக்கூடியவருக்கு என்ன கொடுத்தார்? அன்னதானம். அந்த அன்னதான யார் செய்யவில்லை. ஏனையா உங்களிடத்துல பொருள் இல்லையா? இல்ல பொடுகிற குணம் தான் இல்லையா? பொருள் இருக்கிறது. இல்ல யாரும் சாப்பிட மாட்டாங்களா? குணம் இருக்கிறது. மக்கள் வரலாம் கொடுக்கலாம் அதை வாங்கி புசிக்கலாம் பசியாகலாம். ஆனா பாவம் நேரலாகாது. என்னையா உரைக்கின்றேன்? அதாவது இளப்பழுப்பு இருந்தால் இருக்கலாம் தன்னுடைய புலப்பழுப்பு இருக்க கூடாது. அந்த அளவுக்கு நான் தாழ்ந்த உலகத்திலே பிறந்தவன் என்று அந்த அன்னதான வரை நீக்கி மற்ற 31 தான தர்மத்தை அதை சொல்லாமல் வாரி வழங்கி வருவதனால் முதல்ல கர்ணன்
31 தான தர்மத்தை இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி தானம் கொடுப்பதினால் தானக்காரன் என்று பட்ட பெயருங்க. தெரிஞ்சுட்டியா? தெரிஞ்சுங்க. அப்படி பட்ட பெயர் வைத்தாலும் அந்த 31 தான தர்மத்தை யார் யாருக்கு எந்த நேரத்தில் வாங்கி வரீங்க? எப்படிப்பட்ட ஒரு மக்கள் கொடுத்து கேட்டியா? ஆமாங்க. யாராவது கொடுக்குறீங்க? பஞ்சை பஞ்சம் என்றால் 5 பஞ்சம் என்றால் பஞ்சனா 5 ஆனா பஞ்சனா ஏழ்மத்தனம். பஞ்சம் என்றால் ஏழ்மத்தனம் சொல்லலாம். ஏழ்மத்தனம். ஆனா உலகத்துல ஏழ்மத்தனம் ஒரு சிலர் தான் சொல்லலாம். ஒரு சிலர் மீதி எல்லாம் வந்து ஏழ்மத்தனமே கிடையாது. இப்ப இல்லங்க. ஏன்னா காலம் மாறி போச்சு. அப்ப இந்த வேலை போனாதான் பழைக்க முடியும். ஒரு வேலை போனாதான் பழைக்க முடியும். ஒரு நாள் போயிட்டு போவோம் அப்படின்னு நம்பி போவாங்க. இருந்தாலும் பாத்துவாங்க. இல்ல மன கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. ஆனா இப்ப பாட்டு கிடையாது. திசை எப்படி 4 இருக்கிறதோ 4 விஷயம் போனாலும் 4 வேலை கிடைக்கும். இப்போ 4 வேலை கிடைக்குங்க. 4 வேலை. அதாவது கிழக்கு போனாதாண்டா நமக்கு பொழப்பு. அங்க தாண்டா வேலை நினைச்சு போறாங்க. அப்பா மேற்கும் போலாம், தெற்கும் போலாம், வடக்கும் போலாம். ஆமாங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மனித வாழ்க்கை அப்படிதான். ஆமாங்க. உண்மையா, நீதியா, நேர்மையா, நியாயமா உழைக்கிறாங்க. அதுக்குண்டான ஊதியம் தர்றாங்க. ஆனா அப்படி இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு இங்க ஒரு சொல்லு அங்க ஒரு சொல்லு அப்படி இருக்கு. அது என்ன பிரயோஜனம்? பலன் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றோர்கள். ஆமாங்க. அப்படி பஞ்சை என்றால் ஏழ்மைத்தனம் உள்ளவர் பஞ்சை. அவருக்கு தானம் வேண்டும். தானங்க. தானங்கள் வேண்டுங்க. ஆனால் தானம் என்றால் சைலண்ட். ஐயா காலைல பேசிக்கலாம். கம்மியா அதாவது நல்லா சொத்து சுதந்திரம் இருக்கும். நிலநீர் இருக்கும். மாடு இருக்கும். மாளிகை இருக்கும். ஆனா அவங்க வெல்பா துணி கட்ட மாட்டான். அவங்க யாரு? ஒரு டீ கடைக்கா போயிட்டு நம்ம தலைவர் வருவாரு. எப்படி டீ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரத்தை பார்த்து
அந்த நேக்க பார்த்து அவங்க ஓரம் கட்டி நிற்பான். அந்த நேரம் போய் நிப்பாரு. அவன் இருந்தும் பஞ்சை. அவர் இருந்தும் பஞ்சை. ஆனா ஒரு நாள் ஒன்றுக்கு சென்றால் அன்றைய தினம் அவருக்கு கிடைக்க ஊதியத்தை கொண்டு வந்து குடும்பம் பிழைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் போனோம். அப்படிப்பட்டவர் கொடுக்கலான்னு இருக்கும். என்ன இருக்கும்? ஆனா பொருள் கையில் இல்லைங்க. அவர் இல்லாம பஞ்சை இருந்தும் பஞ்சாவா டீ கல்யாணம் இருக்கிறாரு. ஐயோ வராரு புண்ணியம். டீ கல்யாணம் நின்னுகிறாரு. ஆமா. ஆனா இல்லாம பஞ்சம் சொன்ன பாரு. ஆமாங்க. ஐயோ பாவம் வராப்லையே நம்ம உதவி பண்ணலான்னு பாரு. நம்ம கிட்ட துட்டு தட்டி வாங்கி போலியே என்ன பண்ணுறது? வேலை கிடைக்குமா கிடைக்காதோ கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும். பொருள் இருக்கும் இடத்தில் குணம் இல்லைங்க. குணம் இருக்கும் இடத்தில் பொருள் இல்லை. ஆமா. அப்படி கட்டவருக்கு அந்த 31 தான தர்மத்தை யார் ஒருவர் வந்து என்னை நாடி வந்து ஐயா கனமகாராஜா கேட்கின்றாரோ இல்லை என்று சொல்லாமல் யாம் கொடுக்கும் தானமானது ஒரு வேலைக்கோ ஒரு நாளைக்கோ கொடுக்கணும். அப்படி என்னிடம் பெற்றுக்கொண்டு அடுத்த வீடு சென்று அம்மா அண்ண மகாராஜா கொடுத்த தானமானது எனக்கு போதவில்லை. எனக்கு கொஞ்சம் தானம் கொடுமான்னு கேட்க. எனக்கு கொஞ்சம் தானம் போடுவா யார்கிட்ட கேட்க கூடாது. நான் இல்ல யாருமே ஒருத்தர் பசியை கொடுத்தா பசியை தீர்த்தா அதாவது ஆமாங்க முகமருந்தி கூழ் வாத்தாலும் தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க. தேவாமிர்தம் நம்ம கிட்ட வந்து என்ன இருக்குதோ நீராகாரமோ ஆமா கூழாகாரமோ முகத்தோடு முகமலச்சோடு வாங்கப்பா வாங்க பசியா ஏதோ என்கிட்ட இதோ இருக்குப்பா இருக்கு பாப்பா உட்காருங்க உள்ள போல அமர வைத்து அவருக்கு போதுமான அளவு கொடுத்தா அந்த நீராகாரமா இருந்தாலும் கூழாக இருந்தாலும் தேவாமிர்தமா நினைக்குமா? தேவாமிர்தத்துக்கு சமம். தேவாமிர்தமா இருங்க. அப்படிப்பட்ட என்னை நாடி வந்த பஞ்சை என்று சொல்லக்கூடிய ஏழ்மக்கள் உள்ளவருக்கு நான் கொடுக்கும் 31 தான தர்மத்தை வாங்கி பஞ்சம் என்று நீங்கி பெருமையோடு வாழ்ந்து வராங்க. தெரிஞ்சுங்க என்ன தெரிஞ்சுங்க. என் தந்தையானவர் சூரிய பகவான், என் நாடு அங்க தேசம், என் பெயர் கர்ணமகாராஜா, பெயர் அர்ஜுன பெருமான், என் குணம் வாரி வாங்கக்கூடிய வல்லலுங்க. ஆமா வேற என்ன பத்தி என்ன தெரியணும்? எனக்கு ரொம்ப சந்தேகம். இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தீங்க. இருந்தாலும் என்னிடம் என்ன கேட்கணும்னு கேட்டா அதை சொல்லிட்டேன். ஒரே ஒரு சந்தேகம். என்னப்பா ஒண்ணு ஒரே ஒரு சந்தேகம். தாயார் நாமதே என்னங்க? உங்க தாயாருங்க. அம்மா என்று நான் நினைத்தீர்களோ அதை நினைவுபடுத்தி விட்டாயப்பா. நீ கேட்டபடியால் தான தருமதையான
சொல்வதற்கு இடம் தரவில்லை ஐயா. ஏன் ஐயா? என் மனமானது என் தாய் வார்த்தை உரைக்க இடத்திலே சொல்வதற்கு மனமும் இடம் தரவில்லையே. தர்மத்திலும் திருவுருவாய் பிறந்தவர் பஞ்சபாண்டவர்களே முதலாக உதித்தவர் அந்த தருமரை பெற்ற என் தாய்தான் ஐயா. தருமரை பெற்ற தாய்தான் என் தான் ஐயா. என்றைக்கா இருந்தாலும் துரியாதாரிகள் உரிமையர் அல்லவா? அதே விளையாட்டு ஒருவரை தவிர 99 பேரையும் என் கரத்திலே உள்ள கதிநாடித்து அதில் உதிரத்தை பிடித்து மனதார கொடுத்து மகிழ்வார் என்றாரே. பீமனை பெற்ற தாய்தான் என் தாய்தான் ஐயா. பீமனை பெற்ற தாய்தான் என் தாய்தான் ஐயா. என் தாய்தான் ஐயா. அகாஜுனை பெற்ற என் தாய்தான் ஐயா. அப்படி அந்த பாண்டவரில் முதலாக தர்மத்தில் திரு உருவாக பிறந்தவர் தர்மபுத்திர தர்மர் என்று உரைக்கிறாங்க. அவரை பெற்ற தாய் தான் என் தாய். உங்கள் தாய். அதற்கு இளையவர் பீமசேன மகாராஜா ஆதரத்தை எடுத்து எதிராளியை வெற்றி பெறக்கூடிய பலசாலிங்க. அந்த பீமனை பெற்ற தாய் தான் என் தாய். உங்கள் தாய்ங்க. என்றோ இருந்தாலும் உன்னை கொள்வேன் என்று இருக்கின்றானே அர்ஜுனா பெருமான். யார் அர்ஜுனன்? ஆமாங்க. அர்ஜுனனை பெற்ற தாய் தான் என் தாய். உங்கள் தாயா? பஞ்சபாண்டவரை பெற்றவன் குந்தமாதேவி. பஞ்சபாண்டவர் ஐவரில் குந்தமாதேவி பிள்ளை கேள்விப்பட்டுக்கிறேன். சொல்லிருக்க. எங்க பாட்டி வந்து கொமாதா சொல்லிக்கிறான். உந்தியின் வயத்தில் பிறந்தவர் ஐவர் அல்ல, மூவர் தான். நாங்க 3 பேர். தருமர் 1, பீமன் 2, அர்ஜுனன் 3 பேரு. ஆனா மத்த நகுல சகாதேவர் இருவர் யார்? யாரையா? சிற்றன்னை பிள்ளை. சிற்றன்னைனா என்னங்க? குந்தமாதேவியுடைய தங்கையானவர் மாத்ராதேவி. மாத்ராதேவிக்கு அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவர் நகுல சகாதேவர். அப்படி ஐவரா பிறந்தாலும் சிற்றன்னை பிள்ளையா இருந்தாலும் அவர்கள் உடல் 5 உயிர் ஒன்றாக 5 தலை நாகம் போல் வாழ்ந்து வருகிறாங்க. பஞ்ச பாண்டவர் வராங்க. அந்த பாண்டவரை பெற்ற தாய் தான் அப்பா என் தாய் குந்தமாதேவி தான் உங்க தாய் சொல்றீங்களே. அப்போ வந்து நீங்க பஞ்ச பாண்டவருக்கு முன்ன போனீங்களா இல்ல பின்னாடி போனீங்களா? இல்ல நடுப்புறோம். பஞ்ச பாண்டவரை வெற்ற தாய் தான் என் தாய் என்று யான் வரைக்க அவருக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீரோ அவருக்கு பின்பா பிறந்தீரோ என்று சந்தேகம். எனது தாயார் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எந்த வேலையை என்னை பெற்றெடுத்தார் என்று உமக்கு தெரியுமா? கன்னி வயதிலே சூர்யாசருக்கு தொண்டு புரிய அந்த தொண்டு செய்த அந்த மகிழ்ச்சியை கொண்டு சூர்யாச மகாமுனிவர் 5 பூஜாத்திர மந்திரத்தை தாயாருக்கு போதித்து கொடுக்க அதாவது கன்னி வயதிலே அந்த 5 மந்திரத்திலே
என் தந்தை என்னுடைய தாயானவர் கங்கா நதிக்கு சென்று ஜலம் எடுக்கிற வேலையிலே சூரியத்தை கொடுத்த மந்திரத்தில் முதல் மந்திரமாக விளங்கக்கூடிய சூரிய மந்திரத்தை உச்சரிக்க சூரிய பகவான் வந்து கன்னி வயதிலே திருமணம் ஆகா முன்பே அதாவது வயதுக்கு வராத முன்னாடி என் தாயார் என்னை சூரிய பகவானை சேர்ந்து என்ன பெற்றெடுத்தாராம். அம்மா வந்து கல்யாணம் முன்னே அம்மாவுக்கு பொடி வரலங்குதா? திருமணம் ஆகாத முன்னாடி போனா நான் ரகசியமா சொல்றேன். நீ வந்து பொடி வேலை இருக்குதுன்ற சின்ன வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா புள்ள பார்த்துட்டேன்னா அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த அந்த மந்திர பலத்தினால் அப்படி நான் பிறந்தேனாம். ஆமா, அப்படி கொந்தமா தேவிதா என் தாயார் என்றும் சூரிய பகவான் என் தந்தையார் என்றும் அவருக்கு நான் பிள்ளை என்றும் இந்த உலகத்துல யார் யாருக்கு தெரியும் தெரியுமா? யாருக்கு தெரியும் ஐயா? தெரியும். 3 பேர் யார் யாரு? என் தந்தை சூரிய பகவானே 1, என் தாயார் கொந்தமா தேவி 2, இந்த அண்டத்தையோ விண்டத்தையோ ஓரடியாக அந்த கர்த்தன் யார்? பகவான் கண்ணபிரான். ஆமாங்க, அவர் மூவருக்கு தான் தெரியும். நாங்க அது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அது எப்போது பாண்டவனுக்கும் யுத்தம் ஏற்பட போகிறது. அரவானை எவனை வளர்த்து நாளைய தினம் யுத்தம் ஆரம்பிக்க போகிறாங்க. அன்றைய முன்னாள் தினத்திலே என் தாயாரால் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அது மூவருக்கு தெரியும். அதன் பிறகு 4வது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன பிறகு உனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்க. ஒருவர் அறிந்தால் ஒரு ஊர் அறியும். ஒரு ஊர் அறிந்தால் நாடு அறியுங்க. உலகமே அறியும், நாடு அறியும். ஆமா. என்னை பற்றி இவ்வளவு கேட்கிறாயே? ஆனா நீ யார்? நான் இங்க இருக்கிற ஆளா? நான் அச்சனாபுரத்துல வந்துக்கிறேன். இதுவா நாடு? அங்க தேசம். நீ இருப்பது அத்தினாபுரத்து காவல்காரங்க. அங்கே இருக்கப்பட்ட காவலாளி எந்நாட்டை நாடி வந்த காரணம் எங்க மகாராஜா எங்க அண்ணனை போயிட்டு சொல்லி உத்தரவிட்டாங்க. அது என்ன காரணம் தெரியுமா? தெரியாதுங்க. நான் என்ன சொன்னேன்? யார கொல்லுபட்டு அவ கோட்டல் வரணும். அந்த அர்ஜுன பெருமான் அந்த அர்ஜுனை கொல்லும் பொருட்டு அவளை கோட்டல் வர சொன்னேன். அந்த அர்ஜுனுக்கும் எனக்கும் உலகம் இன்றுதான் சபதம் முடிய நாள். எனக்கு சேனாதி பட்ட கொடுக்கத்தை அழைத்திருப்பார். புறப்படு பார்க்கலாம். அஸ்தினாபுரம் வந்துட்டோம். இது என் தம்பி இருக்கும் அஸ்தினாபுரம். ஆமாங்க. உள்ளே சென்று எனது தம்பி துரியோதன மகாராஜா இருக்கிறதா பாரு. பார்த்து வருங்க. எனது தம்பி சிரமானது வணங்கி போய் சொல்லு. ஆமாங்க. தம்பி தொங்கி போகுது, தொங்காத்து தொங்கி போகுது. பாருங்க, ஏன் என்று தெரியுமா? நீங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லுங்க. ஆறுதல் சொன்னால் நிமிரம் வணங்கியது வணங்காம நிற்கும். பாரு.
பார்த்தாயா அண்ணா? ஆயாத மகாராஜா ஆயாத மகாராஜா ஆயாத மகாராஜா ஊத்துக்காட்டு அடக்கிறது 1000 தம்பி ஏய் அயாதம் தான் ஆயாதம் சொல்லு. வருத்தப்படாத மண்ணா கலங்காத மண்ணா. ஆமா அப்படி நான் சொல்றேன். அழ வேண்டாம் சொன்னா பரவாயில்ல. ஆமாங்க ஆயாது ஆயாது ஆயாத அழாதன்றீங்க. ஏய் என் தம்பி என்ன சொன்னார்? பாரத மகாராஜனே ஐயா வளர்ந்து சேனா சொன்னலாம் எல்லாம் மடிஞ்சு போச்சுதே ஐயா. வல்லமை போச்சு சேனா சொன்னலாம் நான் வச்சாமே அப்படிங்காரு. அப்படிப்பட்ட வல்லமை போச்சு சேனா யார் யார்? சாருதோனல் விமாரோ வல்லமாடிந்தரே அனைவரும் மடிந்ததை எண்ணி சோர்வை அடைந்து மெச்சினேனே சொக்கினேனே அண்ணா. சோர்வை அடைந்து மன சொக்கினேன் வெக்கினேன் வெக்கினேன். தெரியுமாங்களா? யாருங்க? ஏய் வில்குருவியா கேட்சி பட்டவர் யாரு? பீஷ்மாச்சாரியர். பீஷ்மாச்சாரி. ஏய் ஏங்க துரோணாச்சாரியர். துரோணாச்சாரி. கிருபாச்சாரியர். கிருபாச்சாரி. அசோகமா அசோகமா கிருதவர்மா கிருதவர்மா எப்பேற்பட்டவங்க தெரியுமா? எப்பேற்பட்ட வீராதி வீரர்கள். ஆமா ஆமா பலசாலிகள் பலசாலி. அப்பேற்பட்டவரா மாண்டாங்கனா மாண்டாங்கனா யார் கராத்தா யார் துண்டாதீனா அமருங்கள் ஐயா அமருங்கள் ஐயா அப்படி சொல்லி நான் படிக்கிறேன்னு நினைச்சேன். அர்ஜென்ட்ல சொல்லுங்க. தம்பி என்ன வளர்த்தா துண்டா பீமன் அர்ஜுனத்தை சண்டைக்கு நிகழாமல் மண்டை மண்டை அதை சைன்யம் எல்லாம் அடிஞ்சு போச்சுதே ஐயா. அந்த துண்டியாவே தூக்கக்கூடிய யார்? யாருங்க? பீமா அர்ஜுன் கழுத்தால ஓ சேனா சேனலாம் மாடு போச்சா. அப்படி மாண்ட பிறகு இந்த பாயில மக்கள் எல்லாம் என்ன நடக்கிறார்? ஒரு கணவன் மனைவி இருந்தால் இல்லற வாழ்க்கை ஈடுபாடு இருப்பது வழக்கம். பிறகு அந்த பெண்கள் ஆமா எனது தம்பி அவை கருகிற போது வரும்போது வாருங்கள் மன்னா வாருங்கள் மன்னா என்று சொன்னவங்களா அத போறான் பாரு. என் முள்ள சேர்த்துட்டா என் அண்ணன் சேர்த்துட்டா என் மனம் கலந்துது அண்ணா. அப்படியா அந்த பசங்க நாதாரி பசங்க ஆமா ஆமா ஊதாரி பசங்க பசங்க அந்த பசங்க பசங்க ஏய் ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஆடாங்க சேசம் மாடுது மொத்த பேர் சாவ வச்சுக்கறாங்க.
ஆமா 4 கோடி வரை இருக்காச்சு இருக்காச்சு இப்பேற்பட்ட சேனா செல்லாம் மாறலாமா மாறக்கூடாது. நாங்க எப்படா வச்சிருப்பாங்க எப்படியா இருக்கும் நாங்க இப்ப வசல்றா என்ன அவங்க 2 பேரும் ஒரே அடி அச்சு போடுறான். இல்ல நீ சொல்லறது என்ன இந்த 1000 சில்லறை கணக்கா சொல்லிக்கிறீங்க? 1000 மேல சில்லறை கணக்கா? 1000 மேல சில்லறை கணக்கு என்ன? பின்னடா ஏங்க வரவங்க 2 பேரு நீங்க இருந்து ஒரு ஆளு நான் ஒரு ஆயுதம் ஏன் கணக்கு ஒரு ஆயுதம் அவங்க வந்து 2 பேரும் 2 ஆயுதம் யாரு அடினா ஆயுதம் வச்சுக்கிறாங்க சொல்லு. எனக்கு பீமா மகாராஜா வில்லு வச்சுக்கிறாரு. பீமா ஆமா அடப்பாய்ங்க ஆமா சரி அர்ஜுன மகாராஜா கதை வச்சுக்கிறாரு. கதாயுதம் 2 பேர் 2 ஆயுதம். நீ சொல்ற வாத்தியா வரவங்க 2 பேரு என்ன உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஆயுதம் அச்சு போட்டுருவோம். ஒரே ஆயுதம் அவங்க 2 பேரும் 2 ஆயுதம் அவங்க 2 பேரும் வந்தா அச்சு போட்டு போயின்னு இருப்பாங்க. நீ சொல்றியா என்ன பொறுப்பா பீம மகாராஜா வில் வச்சுக்கிறாரு. ஆமா அர்ஜுன மகாராஜா கதை வச்சுக்கிறாரு. இத நீ சொல்றத தூங்குறதுக்காக தாயில உட்கார்ந்துருக்காங்க தான். நாங்க ஏய் யார் சொன்னது சொல்லு. எங்க பாட்டி கோமாதா சொன்னா. கோமாதாளா? ஆமா அவ மூதாயி. ஏய் அவ மூதாயி உலகத்தை சொல்லிருப்பா நீ உறங்கி கேட்டிருப்ப. ஏய் பீமன் பிடித்தது கதை விஜயன் பிடித்தது வில் இல்லை. இருவர் மல்லுக்கு யாரு நிகழ்ல சொல்றான்னா அவங்க 2 பேரு 2 ஆயுதம் வராங்க சொல்றேன். 2 ஆயுதம் அவங்க 2 பேர் கத்ததான் 2 பேர் ஆயுதம் இருக்கு. 2 ஆயுதம் இருக்கு கையில. எங்க கத்துல ஒரு ஆயுதம் இந்த சக்தி வேலாயுதம் போனா இது என்னது சக்தி வேலாயுதம். இன்னொரு ஆயுதம் இருக்குதுடா. எங்க இன்னொரு ஆயுதம் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் ஒரு 10-20 கிடைக்கும். நீ சொல்றது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஒரு பாம்பு இருந்தா அதாவது வித்தகாடி ஜோயின் சொல்லுவாங்க. ஜோயிங்க அவங்க புச்சாந்து வீடு விடா வாசல்ல வச்சு கட்டினாங்கன்னா படம் காட்டும். ஏதோ ஒரு டம்ளர் அடிக்க முடியும். ஒரு காபி அச்சு போடுவாங்க. இல்ல அது ஒரு கால்னா எட்டனா போடுவாங்க. அப்ப அப்படி பாம்பு அது மாதிரி தான் இருக்குதா? ஏய் சொண்ட பாம்பு பகை பாம்பு. ஏய் இந்த பாம்பை விட்டா நாவா எதனால எப்படியோ கொத்த. ஏய் நான் இருக்கும் போது இன்று எத்தனை யுத்தம்? 17 நாள் பழக்க முடிக்கிறேன். ஏன் படி மன கலங்களாக
கொடுத்தால் இருக்க பாம்பு கடையை விடுத்து பற்குடையை கொண்டு ஜெயத்தை தருவேன் என்று இந்த கருவகைக்கு மண்ணு நினைக்கிறாங்க யார் வார்த்தை இந்த வேலை கிடையாதுங்க. இவ்வளவு கஷ்டம் வருமா? என்னத்துங்க இவ்வளவு தொல்லை வருமா? வருமா? ஏன் அந்த மண்ணு ஆசை மண்ணுக்கு ஆசைப்பட்டு அப்ப பெரிய கேட்க யார் வார்த்தை கேட்டாய்? மண்ணு ஆசை மண்ணுக்கு பொண்ணுக்கு ஆசைப்படுறாங்களோ என் தம்பி கதை தான் இவரு கதை தான் நடுத்தர் நாராயணார் கூட தான் நட்டேல தான் கலக்கணும் சொத்து சம்பாதிக்கலாம் டீ கூட குடிக்காதா ஆமா பைத்தி சாப்பிடாதா கேட்டு வைக்கலாம் அது ஒரு டைம்ல சொல்லுவாங்க என்னங்க சில பேர் நினைக்க தெரியாது அத போல சொத்து சாப்பிடணும் மண்ணு மேல ஆசைப்பட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டு நீ அம்போடு நட்டேர் நாராயணன் கடை வேண்டித்தான் அதுக்கு என்ன காரணம் நாங்க பேராசை இருப்பிடம் நிம்மதி இழப்பிடும் யார் ஒருவர் பேராசை வச்சுக்கிறாங்களோ நினைக்கிறாங்களா ஆமாங்க அன்றைய தினமே அந்த நேரமே நமக்கு நிம்மதி இழக்க கால நேரம் உண்டாகி போச்சு ஆரமாகி போச்சு ஆமாங்க அப்படின்னு நினைச்சு வேண்டித்தான் பேராசை மட்டும் இருக்கக்கூடாதுங்க இன்னொரு காரணம் இருக்குது பேராசை பெருநஷ்டம் கொண்டு போலாம் ஆமா எங்க போனாலும் ஒன்றா நினைக்கலாம் ஆனா நஷ்டம் மட்டும் வரணும் என் தம்பியானவர் அந்த மண்ணு இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு குடி வார்த்தா காட்டா எத்தனை செஞ்சுட்டோம்
ஆமாம் புரட்சி கொடி வாங்க நாளாச்சு அண்ணா அப்படின்றாரு. ஆமாங்க. கோட்டையில யார் கொடி பறக்குது? முரத்து கொடிங்க. பாண்டூர் கொடி. ஆமா. என் தம்பி கொடி என்னாச்சு? கொடிங்க. என் தம்பிக்கு அடியில பூச்சி அடிச்சுட்டாங்க. காமாட்டி அட தத்துருமே தம்பி கொடியானது. ஆமாம். அறுந்து போச்சு. ஆமா. அதுக்கு தம்பி அடிக்க பூச்சி அடிச்சுட்டாங்களா? கொடிங்க. ஏய் அந்த கையால பத்து கொடியா பறக்குது. கொடியில தம்பி கொடி அது பாச்சா. ஏய் போடா தம்பி கொடி. யார் கொடியா? உங்க தம்பி கொடியா? நம்ம கொடியா? என்ன சுட்டு போச்சு? சுட்டு போ கால வந்து துண்டு போச்சு. ஏய் ஒடியாடா சுட்டு போச்சு கேட்டா. ஆமா சுட்டு போச்சா வந்து சுட்டு போச்சா. ஏய் இது சுட்டு போகாம. ஆமா. ஏய் சரி இந்த கவனி விடு. அந்த கையாள பசங்க யார்? பஞ்சபாண்டவர். அவர் படி பாரு. ஐயோ பறக்குது. ஒரு விழிக்கு அலையுது. ஏய் ஏய் பறக்குது பாருங்க. இங்கதான். ஏய் இங்கதான் பறக்குதா? தெரியல. உனது விழிக்கு இது பறக்குதுங்க. என்னுடைய விழிக்கு அலைகிறது. ஏன் அலையுது? எப்படிங்க? என் தம்பி இட்ட கட்டளை போட்ட சட்டம் 12 ஆண்டவருக்கு 12ஆம் வனவாசம் ஓராடு அஜாதவாசம் நாட்டுக்கு ஓட்டுனீங்களே. பாண்டவர் ஒரு வனமா, இரு வனமா, 3 வனமா, 12 வனமா இருக்கு. இடம் உண்டா? உடுத்த ஆடை உண்டா? கிடையாதுங்க. அடுத்த ஜலம் உண்டா? கிடையாதுங்க. இன்னும் உணவு உண்டா? கிடையாது. குடிக்க கூழ் உண்டா? கிடையாது. ஆமா ஐயா. ஆனா நம்ம கொடி ஏன் சுண்டு போகுது? ஏங்க தெரியுமா? வேற தவறாமல் வந்து பதார்த்தோடு பெருமையா வாழ உதித்து முக்கணி சாரை முக்கணி மாப்பா வாழை. ஆமா சாரை அழகாக உட்கொண்டு பத்தினிகள் சென்று படுக்கச்ச ஏற்பட்டு என்ன நான் படுகின்ற போது பத்திரிகை நம்ம கொடி சுருண்டு
வருவாய் என்றதுக்கு சேனாதிபத்த தாயே. எனக்கு சேவை கொடுப்பாய். நான் சென்று பல்வேறு கொட்டி ஜெயத்தை தருகிறேன். ஐயா தம்பி துரியோதனனை அழைத்து அவர் கட்டாயத்தை உடைத்து சேனாதி வட்டத்தை கொடுத்து அண்ணா அவருக்கு போய் வாருங்கள் என்று சொல்லாமல் போய் என்று உரைத்தாரு. நலமான வார்த்தையா? அபிதயமான வார்த்தைங்க. ஏன் அப்படி சொன்னார் தெரியலங்க. போட்டே தலைப்பு கேட்டதான் பொருள் கிடைங்க. அதை கேட்டா சரிங்க. தம்பி துரியோதனா அண்ணா சேனாதி வட்டத்தை கொடுத்து அண்ணா யுத்தத்துக்கு போய் வாருங்கள், ஜெயத்தை தாருங்கள் சொல்லாமல் போய் என்று உரைத்தாய். நலமான வார்த்தையாப்பா? நேற்று வரைக்கும் 16 நாளாக யுத்தம் நடந்து வருகிறது. ஒவ்வொருவரையாக அழைத்து சேனாதி வட்டத்தை கொடுத்து யுத்தத்துக்கு போய் வாருங்கள் என்று யாருமே திரும்பல. இன்று 16 யுத்தத்திற்கு உங்களை அழைத்து போய் என்று உரைத்தால் போர்முகப்பிலே நின்று கார்முக வளர்த்து எதிராளியா இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனை கொன்று ஜெயத்தை தருகிறாய் என்றுதான் போய் என்று உரைத்தேன் அண்ணா. மனதில் தேசம் இல்லையே? இல்லை அண்ணா. நீ போங்க, நாளைக்கு அவர் வருவாரு. இன்னைக்கு நான் போறேன். நீ போற, நாளைக்கு அவர் வருவாருங்க. நான் யாரு வந்து நாளானியா நீ எத்தனை நாளைக்கு இருப்ப? இந்த கணக்குல வந்தானா? என்ன கணக்கு வந்தா? அப்படின்னா மஞ்சளா வந்தா இறப்புன்னு வந்தா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு இருக்கும். அது நான் கணக்குல வந்து கணக்கு தனி எழுதி வைப்பாரா? இல்ல, எந்த வாத்தியாரு கட்டிகார மகாராஜா செத்துக்கிறான், கட்டிகார மகாராஜா கொண்டாடி தாலி எடுத்துக்கிறான் எழுதி வச்சுக்கிட்டு எல்லா ராஜா போன கட்டிகார மகாராஜா போட்டியா? யாரு செத்துக்கு எந்த மகாராஜா கட்டிகார மகாராஜா செத்து அந்த வாத்தியார் எழுதிக்கிறாரா? கட்டிக்கார மாயாவா? நீங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நான் தான் இந்த ராஜாவை போறேன். அதனால மனைவி எப்படி அண்ணா துரியோதனரே, எனக்கு ஜெயம் வரணும். உனக்கு ஜெயம் வர காலம் மொத்த பேரும் செத்தாலும் சரி, என் மண்ணி